عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 11வது பிறையில் நாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற சட்டத்திட்டங்களையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் தொடராக நாம் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு உள்ளத்தை வெல்வோம் என்கிற தலைப்பு தொடருக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக உள்ளத்தை வெல்வோம் என்று கேட்கிற போது நம்முடைய நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், ஊர் மக்கள் மத்தியில், ஜமாத்தார்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுப்பது அல்லது அவர்களுடைய உள்ளத்தை வெல்வது என்கிற கருத்தில் சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் என்கிற புரிதல் ஏற்படலாம். ஆனால் உண்மையில் பிறரிடத்தில் நல்மதிப்பை பெறுகிற எந்த செய்திகளையும் இந்த தொடரில் நாம் பார்க்க போவது கிடையாது. அப்படி பிறரிடத்தில் நாம் நல்ல மதிப்பை பெற்றாலும் கூட அது நமக்கு உலக அளவில் பயன் தந்தாலும் நாளை மறுமையில் அதன் மூலமாக பெரிய பலாபலன்களை நாம் அடைய முடியாது. உலகத்தில் நாம் ஒரு நபரை மிக நல்லவர் என்று கருதுவோம். ஆனால் நாளை அல்லாஹ் அவரை மறுமையில் நிறுத்தும்போது ஒரு மிகப்பெரிய கொடியவராக, கெட்டவராக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். உலகத்தில் ஒருவரை மிக கெட்டவர் என்று நாம் கருதுவோம். அவருடைய நிலை நாளை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவராக மாறி இருப்பார் என்றால், உலகத்தில் கண்ணியத்தை பெறுவது, உலக மக்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுப்பது, அவர்களுடைய உள்ளத்தை வெல்வது என்கிற ரீதியில் இதை நாம் அணுகக்கூடாது. மாறாக நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி வெல்வது, நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, நம்முடைய உள்ளத்தை எப்படி மார்க்க சிந்தனைகளை நோக்கி திருப்புவது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் எப்படி போக்கிக் கொள்வது, நம்முடைய உள்ளத்தை எப்படி நிம்மதியான உள்ளமாக மாற்றுவது, நம்முடைய உள்ளத்தை சரியான வழியில் நடத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற விஷயங்களை கண்டறிவது எப்படி, அப்படி தடுக்கிற விஷயங்களை, உள்ளத்தில் இருக்கிற நோய்களை தீர்த்து கொள்வதற்காக மார்க்கம் சொல்லுகிற வழிகள் என்ன என்கிற செய்திகளைத்தான் இந்த தொடரின் மூலமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலில் உள்ளத்தை வெல்வோம் என்கிற பொழுது இன்னொரு கேள்வியும் எழலாம். உள்ளத்தை வெல்வோம் என்றால் நாம் என்ன உள்ளத்தோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோமா, உள்ளத்தோடு வாக்குவாதம் செய்கிறோமா, முரண்படுகிறோமா என்கிற கேள்வியும் எழலாம். பொதுவாக மகிழ்ச்சிக்கு ஒரு தத்துவத்தை உலகத்திலே சொல்லுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு தத்துவம் சொல்லும்போது, உங்களுடைய மனசு சொல்கிறத கேளுங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனசு சொல்கிறதுக்கு கட்டுப்படுங்க. சுற்றி இருக்க ஆட்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. மனசுடைய பேச்சை கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக, திருப்தியாக, மகிழ்ச்சியாக, நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றி அடையக்கூடிய சூழலுக்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்கிற செய்தி பொதுவாக சொல்லப்படும். ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. எல்லா விஷயத்திலையும் யார் உள்ளம் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அவர் உலகத்திலேயே ஒரு பெரிய இழிந்தவராக,
ஒரு பெயரை பெறாதவராக, புகழை பெறாதவராக, தோல்வி அடைந்தவராக காணப்படுவார். மறுமையிலேயே அவருடைய நிலை மோசமான நிலையாக மாறிடும். அப்போ மறுமையிலும் சிறந்து விளங்கணும், நம்ம உலகத்திலையும் சிறந்து விளங்கணும் என்பதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தோடு முரண்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உள்ளத்தோடு முரண்படவே இல்லையா என்றால் ஒவ்வொரு நபரும் உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் முரண்பட்டு கொண்டே இருக்கிறோம். முரண்படாமலாம் இல்லை. நம்முடைய உள்ளமே ஒரு செய்தியை நமக்கு நினைவுபடுத்தி இதை செய் அப்படின்னு சொல்லும். கொஞ்ச நேரம் கழித்து அதே செய்தியை திரும்ப சொல்லி இதை செய்யாத அப்படின்னு. முன்னாடி செய்யின்னு சொன்னதும் அதே உள்ளம்தான். நம்ம யாருக்கிட்டையும் எந்த அப்ஜெக்ஷன் கேட்கல, யாருக்கிட்டையும் கருத்து கேட்கல, நமக்காக ஒரு செய்தி தோன்றுகிறது, நம்முடைய உள்ளம் செய்யின்னு சொல்லுது. நன்மைகளை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு இதை செய்யலாம். அடுத்த அதே உள்ளம் அதே விஷயத்தை, பாவங்களை எல்லாம், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை எல்லாம் பட்டியல் போட்டுவிட்டு இதை செஞ்சிடாத அப்படிங்கிறது. இப்படி நம்முடைய உள்ளமே ஒரு விஷயத்தை செய்யன்னு சொல்லும், நம்முடைய உள்ளமே ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொல்லும். எல்லா விஷயத்திலையுமே முடிவெடுக்கிற விஷயங்கள் என்று வரும்போது நம்முடைய உள்ளம் மாற்றி மாற்றி குழப்பிக்கொண்டே இருக்கும். அது மாதிரியான உள போராட்டத்தை உலகத்தில் வாழ்கிற எல்லா நபர்களும் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் உண்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டு. ஆனால் உள்ளத்தை வெல்வது பெரிய அளவிற்கு முஸ்லிம்களுக்கு தேவையான தலைப்பாக இருக்கிறது. அது ஏன் முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். உலகத்தில் இருக்க எல்லாரும் உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறோம். எப்படி போராடுகிறோம்? மகளுக்கு திருமணம் செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். திருமணம் செய்யறதுக்கு என்ன அளவு வைப்பாங்க? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல குணமுடையவராக இருக்கணும், நம்முடைய பெண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும். இவ்வளோ அளவுகோல். திருமணம் பண்ணி எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்கும்போது அவருடைய உள்ளம் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்டோம். வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல மாப்பிள்ளை, இவங்க என்னையெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ எல்லாம் இருக்குது, எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு அப்படியே மனசு நிம்மதியாகிருமா, ஹாப்பியாகிருமா? அது ஒரு நேரத்தில் இருக்கும். நினச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டோன்னு ஒரு நேரத்தில் மகிழ்ச்சி வரும். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஆஹா இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் தேடலாமோ அப்படின்னு அதே உள்ளம் பயத்தையும் கொடுக்கும். வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் வேலை பார்த்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே ஃபாரினை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து பெரும் தொகையோடு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க. பெரும் தொகையோடு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது எல்லா வேலையும் விட்டுட்டு குடும்பத்தோடு வந்து நம்ம குடும்பத்தோடு வாழ்ந்துருவோம், மகிழ்ச்சியாக இருந்துடலாம் அப்படின்னு நம்முடைய உள்ளம் தான் சொல்லும். ஆனால் ஊருக்கு வந்த பிறகு ஒரு பெரிய பணத்தை பிஸ்னஸில் போட்டு ஏமாந்துட்டோம்னா, ஃபாரினில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ரிஸ்க்கை எடுக்கலை, அங்கே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பிஸ்னஸில் போடுறேன்னு பிஸ்னஸில் போட்டு ஒட்டுமொத்தமாக இழந்து மறுபடியும் எத்தனை வருஷம் ஃபாரின்ல இருந்து சம்பாதிச்சோமோ அத்தனை வருஷத்தை இழந்துட்டோம்னா அப்படின்னு ஒரு நம்முடைய உள்ளம் தான் ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்கிற முடிவையும் சொன்னிச்சு. ஊருக்கு வந்த பிறகு பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது நம்முடைய உள்ளம் தான் வேணாம் அப்படிங்குது. மகனை காலேஜில் சேர்க்குறோம், 12th முடிச்சு தான் காலேஜ் போகிறதுக்கு எல்லா காலேஜ்லேயும் 1 லட்சங்கிறான், 1.5 லட்சங்கிறான். நல்ல கோர்ஸ் 1 லட்சம் கொடுத்து சேர்க்குறோம், நல்ல கோர்ஸில் சேர்க்கணும். நல்ல கோர்ஸ் சேர்றதுக்கு உள்ளத்தில் அவ்வளோ அலை மோதல். நல்ல கோர்ஸ் முடிவு பண்ணியாச்சு, எந்த காலேஜ், அதுக்கு உள்ளத்தில் 1000 குழப்பம். இங்கேயா, பக்கத்துலையா, ஹாஸ்டலா, டே ஸ்காலரா, ஒவ்வொரு ஆளுக்கிட்டையா கேட்டு 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 அவங்க சொன்னதை ஏற்றி இவங்க சொன்னதை ஏற்றி உள்ளத்தில் ஒரு பெரிய தூங்க முடியாமல் உள்ளத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு கடைசியில் இந்த காலேஜ் இப்படி முடிவு பண்ணி பசங்க நல்லா இருப்பாங்களா, கோச்சிங் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி வரும். சாதாரணமாக சின்ன உதாரணத்தை எடுத்துக்கங்க. சகருக்கு ஆனங்காய்ச்சல். என்ன ஆனவனா வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லுவாங்க. அதுவே குழப்பம் தானே. யாரும் சொல்லாமல் நம்மளே முடிவெடுக்கும். நம்மளே ஆனங்காய்ச்ச போகிறோம், தனி நபருக்குன்னா கூட என்ன முடிவெடுக்கமோ அதை உடனே காய்ச்சிருவோமா? இதை பண்ணோம், நேற்று இதை பண்ணோம், நாளைக்கு அதை பண்ணணும், இதை மீனை வாங்கி வச்சுருக்கோம், அப்படி அதுக்குள்ள ஒரு குழப்பம் வருது தானே. இப்படி எல்லா நபர்களுமே உலகம் சார்ந்து ஒரு குழப்பத்தை, ஒரு போராட்டத்தை உள்ளத்தோடு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இதே போராட்டம் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஆனால் போராட்டம் 2 மடங்கு இருக்கிறது. ஏன்னா மற்ற நபர்கள் அந்த உலக விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க. முஸ்லிம்களாக நாம் இருந்தால் மார்க்கம் சொல்லுகிற அளவுகோலே அதோட சேர்க்கும் போது உள்ளத்தில் வந்த போராட்டம் அப்படியே இன்னும் 2 மடங்கு ஆகும். அதே உதாரணம், ஃபாரின்லேருந்து வந்தோம், ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். சாதாரண நபருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறதுல குழப்பம். ஒரு முஸ்லீமாக இருந்த அந்த இடத்தில் நீங்கள் முடிவெடுப்பதாக இருந்தால் உங்கள் உள்ளம் கூடுதலாக இன்னொரு விஷயத்த சொல்லும்.
இந்த இந்த பணத்தை எல்லாம் பிஸ்னஸில் போட்டு ஏமாறுறதுக்கு பேங்க்கில் போட்டு வச்சு வட்டியை வாங்கி சாப்பிட்டோம்னா அது நிம்மதியாக இருக்குமே, ரிஸ்கே எடுக்க தேவையில்லையே. அப்போ முஸ்லீமாக இருக்கும்போது இந்த உள்ளம் நம்முடைய சிந்தனையில் வரும். நம்ம இஸ்லாம் அல்லாத அடிப்படையில் இருந்து யோசிச்சா சாதாரணமாக பண்ணிடலாம். இஸ்லாமுங்கிற அடிப்படையில் யோசிக்கும் போது இந்த சிந்தனை ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாள் சம்பாரிச்சு அரபு நாட்டில் தொழுது எல்லாம் செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு கடைசி நேரத்தில் வட்டியில் செய்கிறதா அப்படின்னு நம்முடைய உள்ளவே ஒரு பக்கம் சொல்லணும். இன்னொரு பக்கம் சம்பாரித்த காசுலாம் வியாபாரத்தில் விட போறியா, பேங்க்கில் போட்டால் வந்துருமே காசு அப்படின்னு நம்முடைய உள்ளவே சொல்லணும். மகளுக்கு பெண் பார்க்குற உதாரணம், அதே பெண் பார்க்குறாங்க, நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்னு வருது. சில நேரங்களில் மாப்பிள்ளை அமையாமல் தள்ளி போகுதுன்னே வைங்க. தள்ளி போகும்போது வரவங்கெல்லாம் தௌஹீத் கொள்கையில் இல்லாத ஆட்களாக வர்றாங்க. நம்ம கழிச்சு விடுறோம். ஒரு நேரத்தில் நமக்கே சிந்தனை வருமா இல்லையா, வந்த எல்லாம் நல்லா சொந்த இதை வந்த வரனை விட்டுட்டோமே, தௌஹீத் கொள்கை தான் வேணும்னுட்டோம், தௌஹீத் மாப்பிள்ளை கிடைக்கலன்னா வயசு வேறு ஏறிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு முஸ்லீமா நின்று யோசிச்சா, தௌஹீத்வாதியாக நின்று யோசிச்சா இது போல இன்னும் கூடுதலாக குழப்பம் வந்து கொண்டே இருக்கும். நாம் சந்திக்கிற எல்லா விஷயங்களிலும் எல்லா முடிவுகளிலும் வட்டி வாங்காம வியாபாரம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம். நம்ம கூடயே சேர்ந்து வியாபாரம் பண்ணாலும் வட்டி வாங்கிட்டாரு. வட்டி வாங்கி அதை ஒரு 3 மாசத்துல அடைச்சி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி 2 மாடி 3 மாடி கட்டி வளர்ந்துட்டார். நம்ம வட்டி வாங்க கூடாதுன்னு முடிவு எடுத்து நஷ்டவாளி ஆயிட்டோம். நம்ம உள்ளத்துல என்ன வரும், வட்டி வாங்கன்னு உள்ளம் சொல்லுச்சு, வட்டி வாங்க மாட்டேன்னு அல்லாஹ்வுக்காக முடிவெடுத்தோம், அவர் வளர்ந்துட்டாரு. நம்ம என்ன சொன்னோம், அவனை மாதிரி நம்மளும் வட்டி வாங்கி 2 மாசத்துல வட்டி அடைச்சிருந்தா இன்னைக்கு நம்மளும் நல்ல செட்டில் ஆகிருக்கலாமே. இதை விட வளர்ந்த ஆளு நம்ம வீடு தேடி வந்து ஹஜ்ஜுக்கு போறேன் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர். வட்டி வாங்கி வியாபாரம் பண்ண அவன்லாம் ஹஜ்ஜுக்கு போறான் உம்ராவுக்கு போறான், நான் அல்லாஹ் சொன்னானேன்னு வட்டி வாங்க கூடாதுன்னு நின்றுட்டேன், ஆனா எனக்கு உலகத்துல லாபமே இல்லாம நஷ்டவாளியா மாறிட்டேன். ஒரு முஸ்லீமாக நின்று யோசித்தால், குர்ஆனை பின்பற்றக்கூடிய நபராக நின்று யோசித்தால் இத்தனை குழப்பம். இஸ்லாத்துடைய அடிப்படை இல்லாமல் யோசிச்சா 1 மடங்கு. ஒரு முஸ்லீமாக குர்ஆனை பின்பற்றுபவராக நீங்கள் நின்று யோசித்தால் வருகிற குழப்பம் உள்ள போராட்டம் அப்படியே 2 மடங்கு ஆகும். இப்படி எல்லா முஸ்லிம்களும் 2 மடங்கு போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்டங்களை எப்படி களைந்து கொள்வது என்கிற செய்திகளைத்தான் இந்த தொடரின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த தொடரில் பல செய்திகள் இதற்கு தூணாக, இந்த தொடருக்கு தூணாக சில ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் இருக்கிறது. அந்த தூண்களில் மிக முக்கியமாக இந்த தொடரில் சொல்லப்படுகிற செய்திகளை தூக்கி நிறுத்துகிற ஒரு செய்தியாக ஒரு செய்தி நபிகளார் சொன்னார்கள். அல் முஜாஹிது அன்ஜாஹித நப்சி, யார் உள்ளத்தோடு போராடுகிறாரோ அவர்தான் போராளி ஆவார். இன்னொரு இடத்துல வருது, யார் உள்ளத்தோடு போராடி வெற்றி கொள்கிறாரோ அவர்தான் ஜிஹாதி, அவர்தான் அந்த ஷஹீதானவர் அப்படிங்கிற ஒரு இடத்த அல்லாஹ் சொல்றான். போராட்டம்னா உலகத்துல எத்தனை வகைகளில் போராட்டம் இருக்கிறது. குடும்பத்திற்காக போராடுகிறோம், நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு ஒருத்தர் வாளி ஏந்தி வரும்போது குடும்பத்திற்காக போராடி கொல்லப்படுகிறோம், அதுவும் ஒரு போராட்டம், ஜிஹாத். நாம் கொண்ட கொள்கைக்காக கொல்லப்படுகிறோம், அதுவும் ஒரு போராட்டம் அறவழியில். அதுபோல இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்கிற காரணத்திற்காகவே கொல்லப்படுவதற்கான சூழல் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது நம்முடைய நாட்டில். அதில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தனி, ஆனால் அப்படி ஒரு சூழல் இருக்குதா இல்லையா? அது போன்ற சூழலில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக அறவழியில் தற்காப்பு தளத்தில் இருந்து நின்று போராடினால் அதுவும் ஒரு ஜிஹாத். அந்த இடத்துக்கெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தின ஜிஹாதுங்கிற வார்த்தையை உள்ளத்தோடு போராடுகிற உள போராட்டத்திற்கும் அல்லாஹ் அவரும் ஜிஹாத் என்கிறான். அங்கே என்ன வார்த்தையை போட்டானோ அதே வார்த்தை இங்கேயும் போட்டு நீனும் ஜிஹாத். இன்னும் சொல்ல போனால் இதில் இன்னொரு செய்தி இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதா உள்ளத்தோடு போராடுவது இருக்குங்கிறது இந்த கருத்தில் விளங்குது. இதில் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. நம்ம களத்தில் நின்று போராடுறது கூட நம்ம வெற்றி தோல்வி மரணம் அது முடிவு பண்ணிடும். களத்தில் நின்று போராடுறோம், ஒன்று வெற்றி இல்லை தோல்வி. வெற்றியை சந்திச்சோம்னா அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு, தோல்வியை சந்திச்சோம்னா முடிஞ்சிச்சு, மௌத்தாயிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அதன் பிறகு இல்லை. ஆனால் உள்ளத்தோடு போராடுகிற போராட்டம் இன்றைக்கு ஒரு போராட்டம் வரும், அதோடு நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு உள்ளத்தை அழித்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அதை நீங்கள் தீர்த்த உடனே நாளைக்கு இன்னொரு விஷயம் வரும், நாளைக்கு வர பிரச்சனையை தீர்ப்பீங்க, நாளைக்கு அடுத்த பிரச்சனை வரும், அதையும் சரி பண்ணா அடுத்து வரும். இப்படி மரணம் வரைக்கும் உங்களுடைய உள்ளம் சார்ந்து பலவிதமான குழப்பங்களையும் பலவிதமான சிந்தனைகளையும் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிற பல விஷயங்களை சைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான்.
அப்போ முஸ்லீமுக்கு போராட்டங்கிறது ரெண்டு மடங்கு இருக்குங்கிறது புரியுது. அந்த போராட்டங்களை யார் வெல்கிறாரோ, யார் உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, யார் உள்ளத்தை மார்க்கம் நோக்கி திருப்புகிறாரோ அவர்தான் சிறந்த போராளி, அவர்தான் ஜிஹாத் என்று நபிகளார் சொன்னார்கள். அதே போல இந்த உள்ளம் குறித்து மார்க்கம் பல இடங்களில் தனித்தனியா பிரிச்சு சொல்லுது. பொதுவா உள்ளம்னா இது, இப்படி இருங்க, இப்படி சரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு செய்தியை, வரையறையை மட்டும் மார்க்கம் சொல்லலை. உள்ளத்தை பற்றி மார்க்கம் பேசும்போது ஒவ்வொரு செய்தியா பிரிச்சு ஒவ்வொரு உள்ளம், இந்த உள்ளம் இப்படிப்பட்ட உள்ளம், அந்த உள்ளம் இப்படிப்பட்ட உள்ளம், ஒவ்வொரு உள்ளத்தை எல்லாம் பிரிச்சு பேசுறான். அப்படி அல்லாஹ் 3 வகையாக உள்ளத்தை பற்றி திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் இந்த 3 வகைகளில் உள்ளம் இருக்கிறது அப்படி நேரடியாக சொல்லலை. உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசுகிற இடத்தை நீங்க எடுத்து பார்த்தா அல்லாஹ் 3 வகையாக உள்ளம் குறித்து பேசுகிறான். அதுல முதல் வகை குறித்து அல்லாஹ் அந்த 3 வகையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால நம்ம உள்ளம் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய உள்ளம் அந்த 3ல நிச்சயமா ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும். அப்போ அந்த 3ல அல்லாஹ் சொல்றான், அந்த 3ல எந்த ரேஞ்சில் நம்முடைய உள்ளம் இருக்கு, எந்த இடத்துல நம்ம உள்ள இருக்கு, அல்லாஹ் சொன்ன எந்த செய்திக்கு நம்முடைய உள்ளம் பெரிய அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத முதலில் நம்முடைய உள்ளம் பற்றி நாம் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு அதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே. அப்போ நம்முடைய உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசும்போது 3 வகைகளில் பேசுகிறான். அதுல முதல் வகை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா உபாரியு நஃப்ஸி இன்னன் நஃப்ஸில் அம்மாரா. இந்த வசனம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும்போது அங்க வருது. வமா உபாரியு நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நாடியதை தவிர என்னுடைய உள்ளம் அதிகமாக பாவத்தை தான் தூண்டுகிறது. அப்போ உள்ளம் பாவத்தை தூண்டுகிற உள்ளம் ஒரு உள்ளம், அது ஒரு வகை. இது ஒன்று நமக்கு புரிஞ்சுது. 2வது வகையான உள்ளம் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அல் கியாமா, இந்த சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்காங்க. இதே இன்னைக்கு கேட்கப்படுகிற, இன்னைக்கு சொன்ன வசனங்கள்லேருந்து நாளைக்கு கூட கேள்வி கேட்கப்படலாம். அதை கவனமாக கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். 2வது வகையான உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத் நாளின் மீது சத்தியமாக, வலா உக்ஸிமு பினஃப்ஸில் லவ்வாமா, பழித்துரைக்கக்கூடிய உள்ளத்தின் மீது சத்தியமாக. குற்றம் சுமத்துகிற, குற்றம் சாட்டுகிற, நம்மை கேள்வி கேட்கிற, குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குகிற அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி அந்த உள்ளத்தின் மீதும் சத்தியமாக. அப்போ ஒன்று அதிகமாக பாவங்களை தூண்டுகிற உள்ளம். 2வது வகையான உள்ளம் பாவம் செய்கிற வரைக்கும் அந்த உள்ளத்துக்கு ரோல் இல்லை. பாவம் செஞ்சு முடிச்ச பிறகு பாவம் பண்ணிட்டேமே நம்மளை கேட்குது. அப்படி நம்மை குற்றம் சுமத்துகிற, குற்றம் சுமத்தி கவலைக்கு உள்ளாக்குகிற ஒரு உள்ளம் 2வது வகையான உள்ளம். 3வது வகையான உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். யா ஐயுஹன் நஃப்ஸின் முத்மயின்னா, நிம்மதியடைந்த உள்ளமே, நிம்மதியடைந்த ஆத்மாவே. அந்த உள்ளம் குறித்து அல்லாஹ் பேசும்போது அதுக்கு மேல உள்ள எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில் அல்லாஹ் நரகவாசிகளை, கெட்டவர்களை எப்படி பிடிப்பான் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த நாளில் அல்லாஹ் தண்டிப்பதை போல அவர்களை யாராலும் தண்டிக்க முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் இறுக பிடிப்பதை போல வேறு யாராலும் அவர்களை பிடிக்க இயலாது அப்படின்னு கெட்டவர்களை எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் நல்ல உள்ளத்தை பற்றி பேசும்போது, நஃப்ஸின் முத்மயின்னா, நிம்மதியடைந்த உள்ளமே, உன்னுடைய அல்லாஹ்வின் பக்கம் நீ திரும்பிக்கொள், உன்னுடைய அல்லாஹ்வின் பக்கம் நீ வந்துவிடு, உன்னுடைய தோழர்களின் பக்கம் வந்துவிடு, என்னுடைய சொர்க்கத்திற்குள்ளே நீ நுழைந்து விடு என்று நிம்மதியடைந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த 3 வகையான உள்ளம், நஃப்ஸில் அம்மாரா, நஃப்ஸில் லவ்வாமா, நஃப்ஸில் முத்மயின்னா, நம்முடைய பாவங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற உள்ளம், நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற உள்ளம், நிம்மதி அடைந்த, தவறுகள் செய்யாத, பாவங்களில் இருந்து நீங்கிய உள்ளம். இந்த 3 வகையில தான் எல்லாருடைய உள்ளமும் அடங்கிடும். அந்த 3 வகைங்கிறத விட கடைசி வகை கூட கழிச்சிருவோம். இங்கே இருக்கிற சபைகள்லையே பொதுவாக எல்லாருக்குமே 99.9% முதல் 2 வகையில தான் உள்ள இருக்கு. 3வது வகையில் இருக்கிறது ரொம்ப அரிது, இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். எல்லாருடைய உள்ளமும் 99.9% ஒன்று முதல் வகை பாவத்தை தூண்டும், இல்லைன்னா பாவத்தை பண்ண பிறகு பண்ணிட்டோமே அப்படின்னு குத்தி காட்டும். இந்த 2 வகையான உள்ளத்தை தான் நமக்கு கேள்வியும் வரும்.
கடைசி உள்ளத்தை பற்றி நமக்கு கேள்வி வராது. ஏன்னா அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு ரிசல்ட்டை சொல்லிட்டான். அல்லாஹ் அந்த உள்ளத்தை பற்றி பேசும்போது அவங்க சொர்க்கவாசின்ட்டான். அப்போ அந்த உள்ள இருந்தால் சொர்க்கவாசி, அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்ம இந்த முதல் 2 வகையில் இருக்கமே, நம்முடைய ரிசல்ட் என்ன? நமக்கு சொர்க்கமா நரகமா? நம்முடைய உள்ளம் அதிகமாக பாவத்தை தூண்டுகிறதே, என்னுடைய உள்ளம் பார்க்கிற விஷயங்களிலெல்லாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று பாவத்தை நோக்கி ஓட்டம் எடுக்கிறதே, என்னுடைய நிலை சொர்க்கமா நரகமா? அல்லது என்னுடைய உள்ளம் தவறு செய்யும் போது எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை, தப்பை செஞ்ச பிறகுதான் என் உள்ளம் யோசிக்குது, தவறை முடிச்ச பிறகுதான் என் மனசு சிந்திக்குது, அப்படிங்கிற நிலையில் இருக்கிற குற்றம் சுமத்துகிற உள்ளம், அந்த உள்ளம் எனக்கு இருக்கிறதே, அந்த உள்ளத்தில் இருக்கிற எனக்கு சொர்க்கமா நரகமா? இதில் இன்னொரு விஷயத்தையும் வணங்கணும். பொதுவாக மனிதர்கள் இந்த 3 வகையில் சொன்னாலும் கூட, ஒரு வகையில் இருக்கக்கூடிய மனிதர் அதே வகையில் நிலைச்சிடவே மாட்டார். காலையில் ஒரு நேரத்தில் தவறை தூண்டுகிற உள்ளமாக இருப்பார், ஒரு நேரத்தில் தவறை பண்ணிட்டு அதற்காக குற்றம் சுமத்துகிற உள்ளத்தை கொண்டவராக இருப்பார், இன்னொரு நேரத்தில் தவறே பண்ண மாட்டேன் எல்லா வாய்ப்பும் கிடைச்சாலும் ஒதுங்கி அல்லாஹ்வுக்காக ஈமானோடு செயல்படுகிற நபராகவும் இருப்பார். இந்த 3 வகை மனிதர்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரே இதில் மனுஷன் ஸ்டாண்டர்டாக மவுத்து வரைக்கும் இருந்து வரான்னா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் கிடையாது. ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி. அல்லாஹ்வும் கூட குர்ஆன் அதானே சொல்கிறான், காலையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், மாலையில் நன்றி மறந்தவனாக மாறி போய் விடுகிறான். இப்போ காலையில் ஒரு உள்ளம் இருக்குது, சாயங்காலம் வேற உள்ளம் இருக்குது. இடையில என்ன நடந்துச்சு? காலையில் என்னுடைய உள்ளத்தை சரி பண்ணி இனிமேல் சரியாக இருக்கணும்னு முடிவெடுக்கிறோம். சாயங்காலம் மாறி போகுதுன்னா காலையில் இருந்த உள்ளத்துக்கும் மாலையில் இருந்த உள்ளத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த போராட்டத்தில் நம்முடைய உள்ளத்தினுடைய பேச்சை கேட்டு நாம் தோற்று போய்விட்டோம் என்று பொருள். அல்லது காலையில் கெட்டதெல்லாம் பண்ணோம், சாயங்காலம் எனக்கு உள்ளம் சரியா இருக்கணும்னு தோணிடுச்சு. அது எப்படி தோணுச்சு? அதே போராட்டம், ரிசல்ட்டே நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ இந்த 2 வகையில் ஏதோ ஒரு வகையில் இருப்போம். அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 2 வகையான உள்ளம் இருக்கக்கூடிய நபர்கள், என்னையும் சேர்த்து எல்லாருக்குமே உள்ளத்தில் என்ன சிந்தனை வரும்னா, நம்முடைய உள்ளம் கெட்ட உள்ளம், தவறை தூண்டி கொண்டே இருக்குல்ல, அல்லது தப்பை பண்ணும்போது யோசிக்காம பண்ணிட்டு யோசிக்குதுல, இந்த 2 வகையான உள்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது கெட்ட உள்ளம், மோசமான உள்ளம். நிம்மதியான உள்ளமா அல்லாஹ் சொன்ன 3வது வகையில் நமக்கு இல்லையே. அப்போ அந்த உள்ளம் சொர்க்கத்துக்கு போகுதுன்னா அது நல்ல உள்ளம், மிச்சம் இருக்கிற 2 உள்ளமும் கெட்ட உள்ளம் என்கிற சிந்தனை ஏற்படலாம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், முதல் 2 வகையிலான உள்ளமும் கெட்ட உள்ளம் கிடையாது. முதல் 2 வகையிலான உள்ளமும் நல்ல உள்ளம் தான். அது மார்க்கமே சொல்லி காட்டுகிறது. முதல் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன நஃப்ஸில் லம்மாரா. அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளம் பாவத்தை தான் தூண்டுது நபி சொன்னாங்க. அப்போ நபி கெட்ட உள்ளம் கொண்டவங்களா? அந்த நேரத்தில் அப்படி அடுத்து மாறினா மாறிடுவாங்க. உண்மையில் எல்லாருடைய உள்ளமும் பாவத்தை தூண்டி கொண்டே தான் இருக்கும். அப்படித்தான் நல்லா படைச்சு இருக்கான். அப்போ பாவத்தை தூண்டுவது ஒரு பெரிய குற்ற செயலாகவோ ஒரு பாவ செயலாகவோ நம்மை நாமே துன்புறுத்தி கொள்ளுகிற அளவிற்கு, நோவினை செய்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு கெட்ட பாவமாகவோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாருடைய உள்ளமும் பாவத்தை தூண்டும். யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் மேலும் குர்ஆனில் பேசுகிறான். யூசுப் நபி ஒரு மன்னர் இடத்துல வேலை செய்கிறாங்க. அந்த மன்னருடைய மனைவி யூசுப் நபி அவர்கள் மீது ஆசைப்படுகிறார். பெரும்பாலும் எல்லாரும் படித்த செய்தி. அந்த நேரத்தில் அந்த மன்னருடைய மனைவி யூசுப் நபி அவர்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கும் போது அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த பெண் யூசுஃபை நாடினால் யூசுஃபும் அந்த பெண்ணை நாடிவிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய அருளை அவரிடத்திலே நாம் காட்டியிருக்காவிட்டால் அவர் வழிதவறி இருப்பார், அவர் விழுந்திருப்பார். அப்போ அந்த செகண்ட் வரைக்கும் என்ன உள்ளம், அந்த செகண்ட் வரைக்கும் என்ன ரிசல்ட்டு? செகண்ட் வரைக்கும் தப்பை தூண்டிருச்சு. அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்த பிறகு அதில் இருந்து வெளியே வந்துச்சு. அப்போ உள்ளத்தை தூண்டுவதற்காகவே, நம்முடைய உள்ளம் தவறுகளை நினைப்பதற்காகவே அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டோம். நம்முடைய உள்ளம் பாவத்தை தான் நினைக்கிது, பாவம் செய்யும் தான் சொல்லுது, அப்படிங்கிறதுக்காகவே நாம் நரகவாசியாக மாட்டோம். ஆனால் எங்கே நரகவாசி ஆகும் தெரியுமா? நம்முடைய உள்ளம் பாவத்தை தூண்டுகிறது. எல்லாரும் ஒப்புக்கொண்டு விட்டோம், பாவத்தை தூண்டுனுச்சுல. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ரிசல்ட்டை சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் முடிவெடுக்கிற விஷயம் நம்ம கையில் இருக்குது. நம்ம ஃபோனில் ஒரு ஆப்பை ஏற்றுறோம், வாட்ஸ்அப்பை ஏற்றினா என்ன கேட்குது?
ஆடியோ அலோவா டெனியா டெனி ஆடியோ எடுத்துக்கலாமா, வேணுமா வேணாமா, வேணாம், அப்படி ஒன்று ஒன்றா கேட்டு அலோவா டெனையான்னு கேட்குதுல்ல. அப்போ நம்ம என்ன நம்ம முடிவு எடுக்கிறோம்ல, இது 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 தேவை, இது தேவை இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண மொபைல் அப்ளிகேஷனை ஏற்றி எது வேணுமோ அதை மட்டும் அளவு கொடுக்குறோம், எது தேவையில்லாத வருதோ அதையெல்லாம் டெய்லி கொடுத்துட்றோம். அது மாதிரி நம்முடைய உள்ளம் மொபைலில் வர பாப்பப் மாதிரி ஒரு விஷயத்தை தூண்டி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டும். பாவமான காரியமாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னுடைய கையிலே இருக்கிறது, நம்முடைய கையிலே இருக்கிறது. அந்த இடத்துல நாம் என்ன முடிவை எடுத்தோம்? நல்ல வெயில் காலத்தில் ஹோம் அப்ளையன்ஸாக விற்கிற கடைக்குள்ளே போயிட்டோம். ரமலான் நெருக்கத்தில் வருது, உள்ளே போய் பார்த்தா எல்லா பொருளும் ஆஃபர் போட்டிருக்கான். ஏசி எல்லாம் 2 டன் ஏசி ரொம்ப கம்மியான விலைக்கு போட்டிருக்கான், இஎம்ஐயோட. பார்த்த உடனே அடுத்து வரக்கூடிய கோடை மாதத்தை சமாளிக்கணும்னா ஏசி இருந்தால் சரியாயிடும், இஎம்ஐயில் வாங்கிடலாம். இஎம்ஐயில் வாங்கினா 10 மாதத்தில் கட்டி முடிக்கிற அளவுக்கு அது பேக்கப்லாம் இருக்குது. அதனால் ஏசி வாங்கினோம்னா ரமலானை ஈஸியாக கழிச்சிடலாம். சைத்தான் அப்படி தான் வருவோம், ஏசி வட்டியில் வாங்கி ரமலானை ஈஸியாக கழிச்சு அப்படி நல்ல உள்ள மாதிரி நம்மக்கிட்ட வந்து சைத்தான் பேசுவான். அப்போ அது மாதிரி எனக்கு உள்ளத்தில் வந்த சிந்தனையில் நான் என்ன முடிவு எடுத்தேன்? வட்டி ஹராமாச்சே அப்படி அதிலிருந்து உடனடியாக வெளியே வந்தேனா, அல்லது சைத்தானுடைய பேச்சை கேட்டு நோன்பு ஒழுங்கா வைக்கணும், அழகா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக அமல் செய்யணும், கோடை காலம் வேற வாங்கிடுவோமே அப்படின்னு அதை நான் செஞ்சேனா? என்னுடைய உள்ளம் தவறை தூண்டும் போது அதை நான் மறுத்தேனா ஆதரித்தேனா என்பதை பொறுத்து தான் நான் நரகவாசியா சொர்க்கவாசியா என்பது இருக்கிறது. என்னுடைய உள்ளம் தப்ப தூண்டிருச்சுங்கிறதுக்காகவே சைத்தான் குற்றம் பிடிக்க, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். நாம் என்ன முடிவு செய்தோம், முடிவு நம்ம கையில் கொடுத்துட்டான் அல்லாஹ். அந்த முடிவை நாம் சரியாக செய்தால் அந்த முடிவின் மூலமாகவே நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நபராக மாறிவிடலாம். சில நேரங்களில் அந்த முடிவின் மூலமாகவே அதே முடிவு நம்மை நரகத்திலும் கொண்டு போய் சேரும். இது ஒரு சொல்யூஷன். நம்முடைய உள்ள தவறை பண்ணும்போது நம்ம ரிசல்ட் என்னங்கிறது நம்ம கையில் இருக்கு. 3வது வகையான உள்ளத்துக்கு ரிசல்ட் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். முதல் வகையான உள்ளத்திற்கான முடிவு நம்ம கையில் இருக்கு. உள்ள தப்ப தூண்டுச்சு, என்ன பண்ணோம், அளவு கொடுத்தோமா டெனை கொடுத்தோமா அப்படிங்கிறதுல இருக்கு. அடுத்து 2வது வகையான உள்ளம். அந்த உள்ளமும் பொதுவாக கெட்ட உள்ளம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். உண்மையிலே அந்த உள்ளமும் கெட்ட உள்ளமே கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஈமானுடைய அறிகுறி இருக்கிற உள்ளம் அந்த உள்ளம் தான். எந்த உள்ளம் தவறு செய்துவிட்டு தவறு பண்ணிட்டேனே தவறு நினைச்சு நமக்கு எடுத்து பேசுதோ, குற்றம் சாட்டுகிறதோ, நம்மை குத்தி காட்டுகிறதோ, அந்த உள்ளம் தான் ஈமானோடு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட ஈமானே இல்லைன்னு வைங்க, தப்பை பண்ணிட்டோம், தப்பை பண்ண பிறகு உள்ளம் உறுத்துமா, தவறுக்காக கவலைப்படுமா? எந்த கவலையும் வராது. அது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறி போய்விடும். ஒரு தவறை செஞ்ச உடனே உள்ளத்திலிருந்து வரணும், இது பண்ணிட்டோம் மாறிட்டோம் அப்படிங்கிற சிந்தனை வரணும். இது ஏன் நமக்கு தவறுன்னு தெரியுதுன்னா அந்த தவறை பற்றி யோசிப்போம், உள்ளத்தை பற்றி யோசிப்போம். தவறை பண்ணி முடித்த பிறகு இந்த தவறு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தானே கேட்டோம், இடையில இப்போ தானே படித்தோம். தவறை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம உள்ளத்தில் படித்த செய்தி ஞாபகத்துக்கு வரலை, கேட்ட ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரலை, குர்ஆனை படித்தோம் அது ஞாபகத்துக்கு வரலை, எதுவுமே ஞாபகத்துக்கு வராமல் எத்தனையோ பேர் சொன்னாங்களே செய்யாதுன்னு அதையெல்லாம் காதில் வாங்காமல் செஞ்சிட்டோமே, செஞ்சு முடித்த பிறகு இப்படி வந்துருச்சே, பண்ணும்போது வராமல் போயிடுச்சே, பண்ணி முடித்தோன்னு தான் என் உள்ளத்துக்கு வருமா அப்படிங்கிற சிந்தனை தான் உங்களை இது கெட்ட உள்ளமாக சிந்திக்க தூண்டும். ஆனால் உண்மையில் அந்த உள்ளமும் கெட்ட உள்ளம் இல்லை, அதுவும் நல்ல உள்ளம். இன்னும் சொல்ல போனால் அந்த உள்ளம் ஈமானுடைய அடிப்படையை நம்ம பார்த்தோம். அந்த உள்ளம் தானே ஆதம் நபிக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆதம் நபி அல்லாஹ்வை படைச்சி சொர்க்கத்தில் விடுறான், மரத்தை நெருங்காதீர்கள் என்று கட்டளை இடுகிறான், மரத்தை நெருங்குகிறார்கள், நெருங்குற வரைக்கும் பாவமாச்ச அப்படின்னு வரல, சைத்தான் அழகாக்கி காட்டுகிறான். பாவத்தை செய்து முடித்து விட்டு அல்லாஹ் தண்டித்த பிறகு அவர்கள் வருந்துகிறார்கள், ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதளிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம், நீ நேர்வழி காட்டலைன்னா நாசமாக போயிடுவோண்டா யா அல்லாஹ். இது எந்த நிலையில் வந்துச்சு? தப்பை பண்ணி முடித்த பிறகு தானே வந்துச்சு. அது மாதிரி இந்த உள்ளம் நல்ல உள்ளம்ங்கிறதுக்கு இன்னொரு செய்தியை கூட சொல்லலாம். இந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது வலா உக்ஸிமு பி நஃப்ஸில் லவ்வாமா, இந்த உள்ளம் பழித்துரைக்கக்கூடிய உள்ளத்தின் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். இந்த வசனத்துக்கு முன்னாடி கியாமத் நாளின் மீது சத்தியமாக, வசனம் அடுத்தது இந்த உள்ளத்தை பற்றி பேசும்போது உள்ளத்தின் மீது சத்தியமாக.
பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் பல விஷயங்களின் மீது சத்தியம் செய்வான். சூரியன் மேலே சத்தியமாக, குதிரைகள் மீது சத்தியமாக, வானத்துப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பண்ணி அதன் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் சத்தியம் செஞ்சதுக்கான நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறான், எடுத்து காட்டுகிறான் என்று பொருள். அல்லது அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதனால் இந்த மனித சமுதாயத்திற்கு பெரிய நன்மை இருக்கிறது என்று பொருள். பையனே இல்லாத ஒரு விஷயத்தின் மேல அல்லாஹ் சத்தியம் பண்ண மாட்டான். அப்போ அல்லாஹ் இந்த உள்ளத்தை பற்றி பேசும்போது இந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான் என்றால் இந்த உள்ளத்தினால் பெரிய நன்மை மனித சமுதாயத்தில் இருக்கிறது என்பது விளங்கவில்லையா? இப்போ பெரிய நன்மை இந்த உள்ளத்தில் இருக்கு. இந்த உள்ளத்துல நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். தவறு பண்ணிடுச்சு, நமக்கு தோணும் தவறை பண்ணிட்டோமே, தவறை பண்ணுற வரைக்கும் முடிவு எடுக்கிற விஷயம் நம்ம கையில் இருந்துச்சு. தவறை பண்ணி முடிச்சிட்டோம், முடிச்ச பிறகு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி கூட எழலாம். ஆனால் உண்மையிலேயே சுருக்கமாக முடிச்சிடறேன், இந்த உள்ளத்தில் முடிவெடுக்கிற விஷயமும் நம்ம கையில் தான் இருக்கு. எப்படின்னா, ஒரு பாவத்தை செய்த பிறகு நம்முடைய உள்ளம் இது தப்பு அப்படி நம்முடைய உள்ளம் நம்மை தூண்டுகிறது. தூண்டும்போது அந்த உள்ளத்தை வச்சு நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, எதனால் உங்களுடைய உள்ளம் அதை தவறு என்று தூண்டியதோ அதன் பக்கம் நீங்கள் செல்லலாம். எதனால் தூண்டுச்சு? அல்லாஹ் தப்புன்னு சொல்லியிருக்கான், அதனால் தூண்டுச்சு. அப்படி எதனால் உங்களுக்கு தூண்டுதோ அதை நோக்கி நீங்கள் சென்று விடுவதாக இருந்தால் அல்லாஹ் தவறுன்னு சொல்கிறான், அதனால் எனக்கு குற்ற உணர்ச்சி வருது, அல்லாஹ்கிட்டே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அப்படி ஒப்படைக்கலாம். அல்லது அந்த தவறை நீங்கள் உங்கள் உள்ளத்தோடு நியாயப்படுத்துவதற்கு சாக்கு போக்குகளையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த ரெண்டு, ஒன்று தப்பு பண்ணிட்டோமே தப்பை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட போகிறது, இன்னொன்று யாரும் பண்ணாதா, உலகத்தில் நான் மட்டும்தான் பண்ணனா, அவன் பண்ணா இவன் பண்ணா, உலகத்தில் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் தான் பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அதை சரி பண்ணி செய்யலாம். இதில் அல்லாஹ்வின் பக்கம் யார் திரும்பி விடுகிறாரோ அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அடியார் ஒரு பாவம் செய்கிறார், பாவம் செய்து முடித்த பிறகு அவருடைய உள்ளத்தில் அந்த பாவத்தை பற்றி ஒரு பெரிய கவலை ஏற்படுகிறது, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை ஏற்படுகிறது. அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், இந்த பாவம் குறித்து நம்மை கேள்வி எழுப்புவான், இந்த பாவத்திற்காக நம்மை தண்டிப்பான் என்று அவர்கள் உள்ளம் நினைக்கிறது. நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டார், யாரெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு கையேந்திட்டார். அப்படி கையேந்தினால் அவர் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி கையேந்திரதை நினைச்சு அல்லாஹ் பெருமை கொள்வான், என்னுடைய அடியானு பாவம் பண்ணான், பாவம் பண்ண உடனே ரிட்டர்ன் என்கிட்ட வந்துட்டான், பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், பாவம் பண்ணி முடிச்ச பிறகு அதிலேயே நிலைக்காம உடனடியாக எங்கிட்ட உடையாந்துட்டார அப்படின்னு அல்லாஹ் அவரை நினைத்து பெருமை கொள்வான். அதே நபர் பாவம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதே தவறை செய்கிறார், அதே தவறை செய்துவிட்டு மீண்டும் அவருடைய உள்ளம் அவரை கேள்வி எழுப்புகிறது, மீண்டும் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார், மீண்டும் அல்லாஹ் அவரை நினைத்து பெருமை கொள்வான், என்னுடைய அடி என்கிட்ட வந்துட்டானே, தப்பு பண்ணா மறுபடியும் வரானே என்கிட்ட, மறுபடியும் அவர் தப்பு பண்றாரு, மறுபடியும் உள்ளம் உறுத்துது, மறுபடியும் அல்லாஹ் கிட்ட போறாரு, மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் மீண்டும் என்னிடத்திலே வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நீ நாடியதை செய்து கொள், பாவம் மட்டும் மன்னிப்பு கேட்கறியா, நீ என்ன நினைக்கிறியே செய் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது நீ இனிமே பாவம் பண்ணுங்கிற அந்த கதை ஓப்பன் பண்ணி விடுற வேலையில், இனிமே எந்த பாவத்தை நீ செஞ்சு கவலைப்பட்டியோ அந்த பாவத்தை கவலை இல்லாமல் செய் அப்படிங்கிறதுக்கான கேட்டை திறக்கல அல்லாஹ். நம்ம உள்ளத்தில் அல்லாவை நினைச்சு அல்லாவுக்காக ஒரு அடி வைக்கும் போது அல்லாஹ் நம்ம நோக்கி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இது ஒன்றும் பாவங்கள் நான் மன்னிச்சிடறேன் விடு, அல்லாவுடைய பெருந்தன்மையை காட்டுகிற வார்த்தை. மறுபடியும் அந்த பாவத்தை செய்வதற்கான அனுமதியாக அதை பார்க்கக்கூடாது, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற பெருமை தாங்கிய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ பாவம் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட போனால் அல்லாஹ் மன்னிப்பான். இதுவே இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அடியார் ஒரு பாவம் செய்கிறார், ஒரு பாவம் செய்துவிட்டு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதோ அவர்களும் ஈமான் இல்லாத நபர்களும் ஒரு பாவத்தை எப்படி அணுகுவானுங்கிறத பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அவர் ஒரு பாவம் செய்தார், அந்த பாவத்தை தன்னுடைய முகத்திற்கு நேராக ஈ பறப்பதை போல காண்பார். அந்த பாவத்துக்கு அவ்வளோதான் முக்கியத்துவம், இப்படி நவுத்திட்டு போவோம்ல அவ்வளோதான், அந்த பாவத்துடைய ரேஞ்சு, அதை என் மனசில் ஏற்படுத்தின கவலை, குற்ற உணர்ச்சி எல்லாம் இவ்வளோ, ஈமான் இல்லைன்னா. மேலும் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ
அவர் தன்னுடைய பாவத்தை காணும்போது தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு பெரிய பாறை இருந்து அந்த பாறை எப்போது வேண்டுமானாலும் முறிந்து என் மீது விழுந்து விடுமோ என்கிற அச்சத்தோடு ஒருவர் இருப்பாரு. அந்த அச்சத்தோடு ஈமான்தாரி தன்னுடைய பாவத்தை காண்பார். பாறை விழுந்தா மவுத்து பாவம், அந்த பாறை நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம பண்ண பாவம் கண்டிப்பாக நம்மளை அழிச்சிடும். அன்றைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கவே முடியாது, முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை அவர் செய்த பாவம் ஏற்படுத்தும் ஈமான் இருந்தால். அப்போது ஈமான் இருந்தால் நம்முடைய பாவம் நம்முடைய உள்ளம் குற்ற உணர்ச்சி எழுப்பும். அந்த குற்ற உணர்ச்சி தூண்டுகிற உள்ளம் ஈமானுடைய உள்ளம். அப்போ இந்த 3 வகையான உள்ளத்தை நான் பார்த்தோம். இதில் 3 வகையான உள்ளத்தில் தான் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உள்ளமும் இருக்கும். அந்த உள்ளத்தை எதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான தீர்வு என்ன என்கிற செய்திகளைத்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பார்க்கவிருக்கிறோம். இந்த 3 வகையான உள்ளமுமே நல்ல உள்ளம். பொதுவாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உலக போராட்டங்கள் உள்ள போராட்டங்கள் 2 மடங்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த போராட்டங்களோடு வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த போராட்டங்களில் வாழ்ந்து வெற்றி பெறுவது எப்படி, அந்த போராட்டத்தில் நம்மை வெற்றி பெற விடாமல் நம்மை தடுக்கிற விஷயங்கள் என்ன, உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துவானாக. வாகிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.